கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். இன்னைக்கு நாம குமுதம் ரிப்போர்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று தமிழகம் முழுவதுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு சம்பவம் அப்படின்னா, கடலூர்ல நடந்த அந்த கோரமான ரயில் விபத்து. அதுவும் குறிப்பாக கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்ட பள்ளி வேன் ஒன்று கடக்க முற்பட்ட போது அந்த ரயில் மீது அந்த வேன் மோதி அதில் பள்ளி சிறார்கள் உயிரிழந்தது மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் காயமடைந்தவர்கள் இருக்காங்க. குறிப்பாக 3 மாணவர்கள் அதில் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 3 பேர் படுகாயம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அந்த வேன் ஓட்டுநரான சங்கர் அப்படிங்கிறவருக்கு லேசான காயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவரும் சிகிச்சையில் தான் இருக்கிறாரு. இன்னும் அதில் ஒரு மாணவரும் இன்னும் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவருடைய உடல்நிலையும் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 இறந்தது இன்னும் துயரமான ஒரு செய்தியாக இருக்குது. குறிப்பாக இந்த வேனில் சங்கர் அப்படிங்கிறவர் வண்டி ஓட்டுநராக வேன் ஓட்டுநராக இருக்கிறாரு. அந்த வேனில் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய 2 ஊர்களை சேர்ந்த 2 குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் பயணிக்கிறாங்க. குறிப்பாக நிமிலேஷ் விமலேஷ் அப்படின்றவர், இவர் தொண்டமானத்தம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த மாணவர்களாக இருக்காங்க. அண்ணன் தம்பியாக அந்த நிமிலேஷ் விமலேஷ் இருக்காங்க. இதில் நிமிலேஷ் சம்பவ இடத்துலையே உயிரிழக்கிறாரு. இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா சாருமதி செழியன் அப்படின்றவங்க பயணிக்கிறாங்க. இதில் சாருமதி அப்படின்ற சிறுமியும் அந்த வேன் விபத்தில் அந்த ரயில் மீது மோதும்போது அங்கேயே சம்பவ இடத்துல உயிரிழக்கிறாங்க. அந்த சாருமதியினுடைய தம்பி செழியன், அவரும் ரொம்ப கொடூரமாக படுகாயம் அடைஞ்சிருக்காரு. அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகளை இழந்த அந்த பெற்றோருடைய பரிதவிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ஒரு வருத்தமாகவும் கவலையும் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இப்படி ஒரு கொடூரமான விபத்து எப்படி நடந்துச்சுது அப்படிங்கிறது தான் பலருக்கும் இன்னும் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றா இருக்குது. ஏன்னா இந்த விபத்து மனித அலட்சியத்தினால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சம்மந்தப்பட்ட ரயில்வே துறை வேற காரணத்தை சொல்கிறாங்க. அவங்க குற்றம் சாட்டுறது கடலூர் மாவட்ட கலெக்டர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மீது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அங்கே அந்த சம்பவம் எதனால் நடந்திருக்கு அப்படின்னா, குறிப்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அப்படின்றவருடைய அலட்சியத்தினால தான் இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது அலட்சியம் என்பதை விட அவர் தன்னுடைய பணியை சரியாக செய்யாமல் இருந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் குடிச்சிட்டு தூங்கிட்டாரு அப்படின்னு ஒரு பங்கஜ் சர்மா மேலே குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இந்த விபத்து நடந்ததும் பங்கஜ் சர்மாவை சிலர் அங்கே இருந்தவங்க தாக்கியும் இருக்காங்க. பங்கஜ் சர்மா மீது குற்றம் இருக்குது அப்படிங்கிறத ரயில்வே துறையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவரை டிஸ்மிஸ் கூட பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பங்கஜ் சர்மா மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பங்கஜ் சர்மா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தராக இருக்கார். ஆனால் பங்கஜ் சர்மா என்ன சொல்கிறாரு இதில் அப்படின்னா, நான் கேட்ட மூடி தான் இருந்தேன். ஆனால் அந்த வேன் ஓட்டுநர் தான் கேட்டை ஓப்பன் பண்ண சொன்னார், அதனால திறந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று முதல்ல சொல்கிறாரு. அப்படி இருந்தால் கூட டிரைவரே ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தால் கூட கேட்டை ஓப்பன் பண்ணுறது தவறு. அப்படி செய்திருந்தாலும் அது தவறு தான். ஆனால் இதை ரயில்வே துறையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அப்படி நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்றாங்க. அதை தாண்டி ஒருவேளை இவர் குடிச்சிட்டு தூங்கி இருந்தால் கூட அங்கே ரெட் சிக்னல் தானே இருந்திருக்கும், பயணிகள் ரயில் எப்படி இயங்கியிருக்குன்ற மாதிரியான கேள்வியும் வைக்கிறாங்க. அந்த பகுதியில் ஆனால் பாதுகாப்பு அம்சம் குறைபாடு இருக்குது. அது இன்னும் இந்தியாவில் நிறைய ரயில்வே துறையில் நிறைய இடங்களில் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் இல்லாத பகுதிகள் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் பல பாதுகாப்பு அம்சங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட வேண்டியது இருக்குது. இன்னும் இப்போ அவங்க சொல்லும்போது தென்னக ரயில்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை அந்த பகுதியில் ஏற்கனவே சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு நாங்கள் முழு நிதியோடு அதுக்கு ஒப்புதலும் அளிச்சிட்டோம். ஆனால் அதை இப்போ கடலூர் மாவட்ட கலெக்டர் ஆதித்யா சிபி செந்தில்குமார் தான் அதுக்கு அனுமதி வழங்காமல் கிடப்பில் போட்டுட்டாரு. இப்போ அந்த பகுதியில் ஒரு சுரங்கப்பாதை இருந்திருந்தால் இந்த விபத்தே நடந்திருக்காது, இதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு மாவட்ட கலெக்டர் மேலே அவங்க ஒரு குற்றம் சொல்கிறாங்க. உண்மை அப்படிங்கிறது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. உண்மையிலேயே அப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா, அந்த திட்டத்துக்கு ரயில்வே துறை அனுமதி கொடுத்தும் மாவட்ட கலெக்டர் ஏன் கிடப்பில் போட்டார் அப்படின்றதும் விசாரிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் சுரங்கப்பாதை அமைக்கப்படாத பட்சத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேட்டை சரியாக மூடாமல் இருந்தது, கவனிக்காமல் இருந்தது அப்படிங்கிறது ரயில்வே துறையோட தவறாக தான் பார்க்கப்படுது.
இதை வெறும் வந்து ஒரு பங்கஜ் சர்மாவினுடைய ஒரு அலட்சியமாக மட்டும் இதை கடந்தும் போயிட முடியாது அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களினுடைய கோபமாகவும் அவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது, சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இதை அடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் இதற்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன சரி பண்ணணும் அப்படின்ற அவங்களுடைய கண்டனத்தோட வேண்டுகோளையும் ரயில்வே துறைக்கு வச்சுருக்காங்க. இதில் காயமடைஞ்சவங்களுக்கு, உயிரிழந்தவங்களுக்கு நிதி அளிக்கிறதா ரயில்வே துறையிலையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும், லேசாக காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்களும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிதி அளிக்கிறதா அறிவிச்சிருக்கு. குறிப்பாக அவருமே வந்து இதில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் அப்படின்றதும், 1 லட்சம் ரூபாய் காயமடைந்தவங்களுக்கும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த சம்பவம் காலையில் 7:40 மணிக்கு நடந்ததாக சொல்கிறாங்க. விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் அந்த பகுதியை கிராஸ் பண்ணும்போது தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரயிலில் கடலூர் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்களும் மாணவர்களும் அதை வந்து பயன்படுத்துறது வழக்கம். அந்த நேரத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த விபத்தில் இவ்வளோ கொடூரமான விபத்து நடந்ததுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணமாக பங்கஜ் சர்மா தரப்புலேருந்து அவசரமாக பள்ளிக்கு போகணும், நேரம் ஆகுது அப்படின்னு டிரைவர் ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு தான் ஒன்று சொல்கிறாரு. அப்படி சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படி சொல்லியிருந்தாலும் காக்க வைக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்திருக்கணும். அந்த இதுலேருந்து தவறி இருக்காரு. ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. இது முழுக்க முழுக்க பங்கஜ் சர்மாவுடைய தவறு தான், அவர் இதை சரியாக பண்ணல அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த சம்பவம் நடக்கும்போது இன்னொரு துயரம் என்னென்னா, அண்ணாதுரை அப்படிங்கிறவர் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றணும்னு ஓடி வந்திருக்காரு. அவர் மின்சாரம் தாக்கி அவரும் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாரு. இந்த விபத்து குறித்து விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த விபத்துக்கு கேட்கீப்பர் பங்கஜ் சர்மானுடைய அலட்சியம் மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு எதுவும் அந்த சிஸ்டமில், பாதுகாப்பு சிஸ்டமில் இருக்கக்கூடிய பழுதுகள், எந்திர பழுதுகள், இந்த மாதிரியான கோளாறுகள் காரணமாக இது நடந்திருக்கா? ஏன்னா அவர் கேட்ட மூடும்போது கூட ஏதாவது டெக்னிக்கல் பழுது ஏற்பட்டிருக்கலாம், அதனால கூட டெக்னிக்கல் எரர்னால இது நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ஹியூமன் எரரா, டெக்னிக்கல் எரரா அப்படின்றதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். இனிமேலும் இது போன்ற அலட்சியத்தினால ரயில்வே ட்ராக்கில் இது போல் நடக்கக்கூடிய விபத்துக்களை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் இதில் எந்தெந்த அளவுக்கு இன்னும் வந்து உண்மைகள் வெளிவருது, இதில் யாருடைய அலட்சியத்தினால தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம அடுத்தடுத்து பார்க்கலாம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.